மாவட்டத்தில் உள்ள விமான நிலையம் பயணிகளின் எண்ணிக்கையில் 2ஆம் நிலை தரத்திற்கு உயர்ந்துள்ளது என மத்திய விமான போக்குவரத்து துறை ஆணையம் அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து உள்நாட்டில் செயல்படும் விமான நிலையங்களில் கடந்த ஓராண்டில் மிகவும் முன்னேற்றமடைந்த விமான நிலையங்கள் பட்டியலில் சேலம் விமான நிலையம் முதன்மை பெற்றுள்ளதாகவும் வரும் காலத்தில் மேம்பட்ட விமான நிலையமாக மாறும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்ட ஹாக்கி கழகம் சார்பில் பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற மாநில அளவிலான மகளிர் ஹாக்கி போட்டியில் ஈரோடு மகளிர் அரசு பள்ளி அணி முதலிடம் பிடித்தது. இதனையடுத்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்ட ஒருங்கிணைந்த மாவட்ட ஹாக்கி கழக தலைவர் இந்திரா, கால்பந்து கழக மாநில தலைவர் சண்முகம் மற்றும் மேயர் இளமதி ஆகியோர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள ஒன்றிய அலுவலகத்துக்கு புதிய கட்டிடம் கட்டும் பணிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அடிக்கல் நாட்டி துவங்கி வைத்தார். மேலும் மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கடற்பாசி நிறுவனத்திடமிருந்து கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் குத்தகையை பெற்ற தனியார் நிறுவனம் கழிவுகளை அனுமதியின்றி எரித்ததால் மானாமதுரை தாசில்தார் தலைமையிலான அதிகாரிகள் நிறுவனத்திற்கு சீல் வைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கழிவுகளை பாதுகாப்பின்றி எரித்தால் நோய்கள் ஏற்படும் அபாயம் இருப்பதை உணராமல் குத்தகைக்கு எடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயிலில் வைகாசி விசாக தேர் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த கொடியேற்ற நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா அரோகரா என பக்தி கோஷங்கள் எழுப்பி சாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானபுரம் அருகே உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு மாலை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் வரவேற்ற நிகழ்ச்சி அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் அரசு பள்ளியில் பயிலும் குழந்தைகளுக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் சலுகைகள் குறித்து பெற்றோர்களுக்கு எடுத்துரைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2025 மற்றும் 26ஆம் ஆண்டிற்கான துவக்க விழாவும் பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் நடைபெற்றது. இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓடும் ரயிலின் படிக்கட்டில் நின்று கொண்டு ஆபத்தான முறையில் நடனமாடி வீடியோ பதிவிட்ட பெண்ணின் மீது ரயில்வே போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நெட்டிசன்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட பெண் தனது சமூக வலைதள பக்கத்தில் இது குறித்து மன்னிப்பு கூறி பதிவிட்டுள்ள வீடியோ வைரலாகி வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுரத்தில் உள்ள குருஞான சம்பந்தர் அரசு உதவி பெறும் பள்ளியில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளி துவங்கப்பட்ட நிலையில் மாணவ மாணவிகளை யானை மற்றும் குதிரை புடைசூழ மேலதாளங்களுடன் ஆசிரியர்கள் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து புதிதாக சேரும் மாணவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உற்சாகத்துடன் அவர்களை முதல் நாள் வகுப்பிற்கு அனுப்பி வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கோடை விடுமுறை முடித்து பள்ளிகள் திறப்பை முன்னிட்டு 93 அரசு பள்ளி மாணவர்களுக்கு ₹1 முடித்திருத்தம் செய்த சலூன் கடைக்காரருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. தேன்கனிக்கோட்டை பேரூராட்சியில் முடித்திருத்த கடை நடத்தி வரும் மூர்த்தி என்பவர் ஏழை எளிய மாணவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவியாக முடித்திருத்தம் செய்ய ₹1 மட்டுமே என அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் ஒரே நாளில் 93 மாணவர்களுக்கு முடித்திருத்தம் செய்து அசத்தியுள்ளார். புத்தகம் பெண் எழுதி வாங்கி தர முடியவில்லை. அதனால் சிறுவர்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதால எல்லாருக்கும் என்னால் முடிந்த உதவி சிறுவர் கட்டிங் மட்டும்தான். அதனால் ₹1 கட்டிங் நான் செய்கிறேன்.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டைநாதர் சுவாமி கோயிலில் நடிகையும் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளருமான நடிகை கௌதமி சுவாமி தரிசனம் செய்தார். பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சிக்க ஆதவ் அர்ஜுனாவுக்கு தகுதி இல்லை என்றும் அவை மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் அதிமுக கூட்டணியில் தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் இணைய வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு சரியான முடிவினை எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பார் என செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். வார்த்தைகளும் பேசும் விதமும் பல விதத்தில் இருக்கிற ஒன்று வயசில் வந்துச்சு. இந்த மண்ணில் இந்த கலாச்சாரத்தில் இங்கே பிறந்து வளர்ந்தவங்க முதல்ல நம்ம எல்லாரும் கற்றுக்கிறது சரியான விஷயம். அது மிகப்பெரிய தவறு மட்டும். அதுக்கப்புறம் இன்னும் போனீங்கன்னா அவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு தகுதி இல்லை. தகுதி என்னன்னு கூட நான் கேட்க முடியும். அவருக்கு தகுதி இல்லை. அவர் இன்னும் நிறைய சாதிக்க வேண்டிய இருக்கு. முதல்ல இன்னும் அரசியல்ல ஒழுங்கா காலை எடுத்து வைக்கல. செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் ஊராட்சியில் SDS ஃபவுண்டேஷன் சார்பில் ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா சுந்தர் தலைமையில் ஊராட்சியில் உள்ள 1800 மாணவ மாணவியருக்கு கல்வி உபகரண பொருட்களுடன் ஊக்கத்தொகையினை வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் கணேஷ் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் SDS ஃபவுண்டேஷன் நிறுவனர் சுந்தர், JVS தன்னார்வ அமைப்பு பொறுப்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கிளாம்பாக்கத்தில் இருந்து 30 பயணிகளை மதுரைக்கு ஏற்றிச் சென்ற அரசு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே உள்ள சென்டர் மீடியனில் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 30 பயணிகளும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் இவ்விபத்து குறித்து அச்சரப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளிகள் இன்று முதல் திறக்கப்பட்ட நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சண்முக சாலையில் ஒரே நேரத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மாணவர்களுக்கு பள்ளி சீருடைகள், காலணிகள் மற்றும் உபகரணங்கள் வாங்க ஒரே நேரத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் குவிந்த நிலையில் வாகனங்களை சீர் செய்வதற்கு போலீசார் இல்லாததே போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் என்று பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரையில் ஜூன் 22ஆம் தேதி நடைபெற இருக்கும் முருகர் மாநாட்டை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்ட இந்து முன்னணி சார்பில் காஞ்சாபுரம் பத்ரேஸ்வரர் அம்மன் கோயிலில் வேல் பூஜை நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் பள்ளிக்கு சென்ற குழந்தைகளுக்கு காவலர்கள் இனிப்புகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்து வரவேற்றனர். இந்த நிகழ்வு குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களிடையே வரவேற்பை பெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே 1,80,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார்ச்சாலை அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டு கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் இன்று கோடை விடுமுறை முடிந்து பள்ளி சென்ற மாணவ மாணவிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். மேலும் 6 மாதங்கள் ஆகியும் இதுவரை சாலை அமைக்காத ஒப்பந்ததாரர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விரைந்து சாலை அமைத்து தர வேண்டும் என பள்ளி மாணவர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் இருசக்கர வாகனத்தின் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற அரசு பேருந்தை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் வண்ணாரப்பேட்டை திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் சுமார் 1/4 மணி நேரத்திற்கும் மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட முதியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 7 வயது சிறுமியை வீட்டிற்குள் அழைத்துச் சென்று மதி என்ற முதியவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நிலையில் சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் திருவொற்றியூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தில் முதியவர் மதியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.